வெல்கம் டு உமா சிவா கிச்சன். இட்லி தோசைக்கு சூப்பரான சைட் டிஷ் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். புதினா சட்னி. புதினா சட்னியை வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் காஞ்சதும் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் நல்லா காஞ்சதும் நம்ம இன்றைக்கி வந்து 2 பேருக்கு தான் செய்ய போகிறோம். ஸோ வெங்காயம் வந்துட்டு 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு. ஸோ 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ உங்கள் வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை குறைச்சிக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் இது சட்னி வந்து திக்காக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு 2 பேருக்கு 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்திருக்கேன். ஸோ இது திக்காக சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். ஸோ இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம் வந்துட்டு நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரணும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்குங்க. இது வந்து சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஒன்றுமே இல்லை, வெங்காயம் தக்காளி காஞ்ச மிளகாய் அப்புறம் தேங்காய் புதினா இவ்வளோ தாங்க நாங்கள் ஆட் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா இஞ்சி வந்துட்டு ஒரு சின்ன துண்டு வந்துட்டு போட்டுக்கலாம். இஞ்சி போட்டிங்கன்னா அது கொஞ்சம் வேறு டேஸ்ட் வரும் உங்களுக்கு. இப்போ வந்து தேங்காயும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. புதினா வந்துட்டு கொஞ்சமாக தான் போடணும். வெங்காய தக்காளி தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவரு லைட்டாக இருந்தால் போதும். புதினாவோட ஃப்ளேவருக்காக தான் நான் புதினா வந்துட்டு கொஞ்சமாக போடுறோம். பட் வெங்காயம் தக்காளி தான் இதில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கணும். ஸோ நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. அந்த இலையெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஸோ நல்லா வதக்கிட்டு அப்புறமா ஒரு ஆற வச்சுட்டுங்க. ஒரு 5 to 10 minutes நல்லா ஆற வச்சுருங்க. ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிக்கோங்க. ஸோ இது சுட சுட நீங்கள் வந்து அதில் போட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சிங்கனாக்கா ரொம்ப ஹீட் ஆகிடும். ஸோ ஆற வச்சுட்டு அரைங்க. அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. ஒரு கடாய் வச்சு ஆயில் போட்டு 1 ஸ்பூன் ஆயில் போட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கோங்க. தாளிப்பு கொடுத்துட்டு அந்த சட்னியில் வந்துட்டு ஊற்றிடுங்க. சூப்பரான சட்னி, சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க இட்லி தோசைக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.